Hello guys, welcome back to our channel. I am Sarna. இன்னைக்கு நம்ம day 7 class தான் பார்க்க போறோம். Day 1 to 6 பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம present continuous tense தான் பார்க்க போறோம். அது என்ன present continuous? அந்த நேம்ல இருக்கு பாருங்க, continuous அப்படின்னு. அப்போ நிகழ்காலத்துல தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில் நடந்துட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். நடந்து கொண்டே இருக்கிறது, நம்ம நிகழ்காலத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு கீவேர்ட் சொல்றேன், உங்க எல்லாத்துக்குமே இது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? பிளேயிங், டான்சிங், சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேர்டு இருக்கு. இந்த 3லயும் காமனா இருக்கிறது என்னது? ஐஎன்ஜி. இந்த மாதிரி ஐஎன்ஜி வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த ஐஎன்ஜியை பார்த்தாலே நீங்க என்ன போட்டணும்? இது கண்டினியூஸ் டென்ஸ் தான் அப்படின்னு நீங்க போட்டணும். ஓகேவா? இது எல்லாமே வெர்ப் அப்படிதானே. இப்போ நம்ம இந்த வெர்பை ஒரு சப்ஜெக்ட் கூட சேர்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். I, you, he, she, it, we, they. இது நம்ம ஆல்ரெடி பி ஃபார்ம் வெர்பில் படிச்சிருக்கோம்ல, அதே தாங்க. இப்போ பாருங்க, ஐ வந்தா am தான் யூஸ் பண்ணும், யூ வந்தா எதை யூஸ் பண்ணும்? ஆர் யூஸ் பண்ணும், he, she, it இது 3ம் சிங்குலர், அதனால நம்ம சிங்குலர் வெர்பான இஸ் வந்து யூஸ் பண்றோம். we, they இது ரெண்டும் வந்து ப்ளூரல், அதனால ப்ளூரல் வெர்பான ஆர் வந்து யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பி வெர்ப் வந்து யூஸ் பண்ணோம். சரியா? அந்த பி வெர்ப்ல நம்ம இப்ப எதெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? am இருக்கா, am, is, அப்புறமா ஆர். ஓகேவா? இந்த 3 பி வெர்பும் தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்க, இங்க இருக்கிற இந்த வேர்ட்ஸை வச்சு உங்களுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுறேன். நம்ம ரேண்டமா ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஷீ வந்து எடுத்துக்கலாமா? இப்போ ஷீ வச்சு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே சில வேர்ட்ஸ் பார்த்தோமா, டான்சிங், பிளேயிங் சொல்லிட்டு. அப்போ அந்த டான்சிங்கை நான் இங்கே எழுதுறேன். she is dancing. அப்போ இதில் ஐஎன்ஜி வந்தனால நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு இது பண்ணிட்டோம். she வந்தனால நம்ம is வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐஎன்ஜி இந்த மாதிரியான சென்டென்ஸ் இருக்குல்ல, டான்சிங், பிளேயிங், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்மாக பி வெர்பு யூஸ் பண்ணியிருக்கணும். am, is, are இந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்பதான் அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்கு தமிழ்ல என்னது? நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த கொண்டு இருக்கிறேன், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றோம்ல, அதுக்கு தான் ஐஎன்ஜி. ஓகேவா? தமிழ்ல இதுக்கு கீவேர்டா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா கொண்டு. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அப்படி கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, யூ ஆர் பிளேயிங், நீ விளையாடி கொண்டு இருக்கிறாய். அப்போ இதில் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பாருங்க, ஐ ஆம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஈட்டிங் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல ஐஎன்ஜி வச்ச வேர்டு யூஸ் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பி ஃபார்ம் வெர்ப் இருக்கணும். ஓகேவா? பாருங்க, பி வெர்ப் இருக்கா, அதுக்கு அடுத்து பாருங்க he is singing, அவன் பாடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ கொண்டு, அப்போ அதனால கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி இருக்கு. அதுக்கு முன்னாடி he வந்து சிங்குலர், அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சிங்குலர் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் இதில் பாருங்க, யூ ஆர்ன்னு இருக்கு. அப்போ யூ வந்து சிங்குலர் தானே, எதுக்கு ஆர் யூஸ் பண்ணுறோன்னா இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஐயும் யூவும் வந்து எக்ஸப்ஷன். ஓகேவா? ஐ வந்தால் எப்போவுமே அந்த இதுக்கப்புறமா ஆம் தான் யூஸ் பண்ணும் கண்டினியூஸ் டென்ஸில். அதே மாதிரி யூ வந்தால் அதுக்கப்புறமா அதை ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர இஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது கிராமட்டிக்கலா தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, தே ஆர் வாக்கிங், அவங்க எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ தே அப்படிங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? நம்ம இப்போ பேசிட்டு இருக்க டைம்ல நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன், பேசிட்டு இருக்கையில பக்கத்துல ஒருத்தவங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்போ நம்ம சொல்றோம் தே ஆர் பிளேயிங் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். அப்போ ஐ ஆம் டீச்சிங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் டீச் பண்ணுறத கவனிச்சிட்டு இருக்கீங்க, அப்போ யூ ஆர் லிசனிங். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நடக்கிற சில விஷயங்கள் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை பாருங்கள். உங்கள் அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மை மதர் இஸ் குக்கிங். இந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கரெக்டானு சொல்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசிட்டு இருக்கையில நடக்கிற விஷயம், இதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். நான் நடத்திட்டு இருக்கிறேன், நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கையில பக்கத்தில் யாராவது விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா they are playing, I am teaching, you are listening. இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் கீழே வந்துடும். ஓகேவா? அடுத்து 2வது பாருங்க, ரீசன்ட் ஹேபிட்ஸ். நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதை நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லுவோம், அப்படிதானே? நம்ம டெய்லி காலைல எந்திக்கிறோம், டெய்லி காலைல பல் வளர்க்குறோம், இது எல்லாத்தையுமே நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் கீழே கொண்டு வந்துடுவோம். ஆனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், டெய்லி செய்கிறது இல்லை. இப்போ நான் கொஞ்ச நாளாக இந்த விஷயத்துக்கு நான் பழக்கமாக இருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாளாக வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்லணும் பாருங்க, ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக் இன் ஈவினிங்ஸ். இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கிடுவாங்க இது நம்மளோட ரீசன்ட் ஹேபிட் தான், நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லிசனர்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ உங்களோட ரீசன்ட் ஹேபிட்ஸ், நீங்கள் ஏதாவது கொஞ்ச நாளாக சில விஷயத்த பண்ணிட்டு இருக்கு, கொஞ்ச நாளாக டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 3வது பாருங்க, பெர்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ். அதாவது தொடர்ச்சியாக நடக்கிறது. இது எப்போவுமே இப்படி தான் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போது இந்த குழந்தை பாருங்க எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், த சைல்டு இஸ் ஆல்வேஸ் க்ரையிங் அப்படி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹி இஸ் ஆல்வேஸ் ஷவுட்டிங். அவன் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருப்பான் அப்படி சொல்லணும்ல, அதை எப்படி சொல்லலாம், ஹி இஸ் ஆல்வேஸ் ஷவுட்டிங். இல்லை அவன் எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த மாதிரினா ஹி இஸ் ஆல்வேஸ் ஆர்கியூவிங். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஐஎன்ஜி போட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்வேஸ் செட் பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பெர்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், தொடர்ச்சியாக நடக்கிற விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, பிளான்டு பர்சனல் ப்ரோக்ராம்ஸ். நம்ம ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஷெட்யூல்டு ஆக்ஷன். அப்போ இது என்னதுன்னா பர்சனல் ப்ரோக்ராம், நம்ம நாளைக்கு போகலான்ட்டு இன்றைக்கி நம்ம முடிவு எடுத்துருக்கோம்ல அந்த மாதிரி விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வி ஆர் கோயிங் டு டெம்பிள் டுமாரோ, நாங்கள் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் இது என்னது, பர்சனல் ப்ரோக்ராம் தான். இதில் கவர்மெண்ட் வந்து தலையிடாது, இதில் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஆர்கனைசேஷனோ தலையிடாத விஷயங்கள். இது வந்து அஃபீஷியல் கிடையாது, அன்அஃபீஷியலான பிளானிங். அது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம பிளான் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் உள்ள பிளான் அது எல்லாமே ஷெட்யூல்டு கீழே வந்துடும். இது எல்லாமே ரீசெண்ட் பிளானாக தான் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப நாள் கடுத்து இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு, நாளை கழிச்சு, நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரியான இதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது 4 தான் யூசஸ். இந்த 4 இடத்துல தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். மித்த டென்ஸை விட எனக்கு தெரிஞ்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் ரொம்பவே ஈஸி. ஏன்னா சப்ஜெக்ட் போடுறோம், பி ஃபார்ம் போடுறோம், அதுக்கடுத்து எல்லா வேர்ட்லையுமே நம்ம ஐஎன்ஜி போட்டு சூப்பராக முடிச்சிடலாம். எல்லாருமே இதை ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போது நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னமுமே கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்க, அவன் நன்றாக படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவனுக்கு இங்கிலீஷில் என்னது, ஹி நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அங்கே என்ன வேர்டு கீவேர்டு இருக்குன்னு சொன்னேன், இந்த மாதிரி கொண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இருக்குதா. அப்போ இது எல்லாமே என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹி வந்துச்சுன்னா அது பக்கத்தில் நம்ம என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணணும், இஸ்ஸா ஆரா. இது வந்து சிங்குலர், ஹீ வந்து சிங்குலர், அதனால நம்ம இஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹீ இஸ் போட்டாச்சு. அப்போ படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ஸ்டடியிங். ஓகேவா? வெறும் ஸ்டடி போட்டுறாதீங்க, அப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? ஸ்டடிங்னு ஐஎன்ஜி போடணும். இப்போ நன்றாக அப்படின்னு இருக்கு, நன்றாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம வெல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹீ இஸ்
ஸ்டடியிங் வெல். ஓகேவா, இதான் இந்த சென்டென்ஸ். அப்போ அவன் நன்றாக படித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹி இஸ் ஸ்டடியிங் வெல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அடுத்து அவன் நன்றாக படித்து கொண்டிருக்கவில்லை. அவன் நல்லா படிக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லணும் பாருங்கள். இப்போ இது தெரிஞ்சு போச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு. அப்போது அவனுக்கு நம்ம ஹீ போட்டாச்சு. அப்போது அதுக்கடுத்து என்ன தான் வரும்? இஸ் தான் வரும். ஏன்னா இது சிங்குலர், அதனால் நம்ம இஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போது நாட் நான் எங்கே ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்டு, வெர்பு, அதுக்கப்புறம் தான் நம்ம நாட் ஆட் பண்ணோம். அப்போது ஹீ இஸ் நாட் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்குது? படித்து கொண்டுன்னு இருக்கனால நம்ம ஸ்டடியிங் அப்படி போட்டுடலாம். இப்போது நன்றாக தானே அவன் படிக்கிறான், நல்லா படிக்கலாம் அப்படி தானே. அப்போது வெல் ஆட் பண்ணிக்கோங்க. அவன் நல்லா படிக்கலை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஹி இஸ் நாட் ஸ்டடியிங் வெல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மூணாவது பாருங்க, அவன் நன்றாக படித்து கொண்டிருக்கிறானா அப்படின்னு நம்ம கொஸ்டின் நல்லா படிக்கானா அப்படி கேட்போம்ல. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொஸ்டின் சென்டென்ஸ் வந்துட்டாலே நமக்கு வெர்பு வந்து முன்னாடி வந்துடும். இதான் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த இடத்துல அவன் அப்படிதான் இருக்கு. அப்போ ஹீ தான். ஹீ வந்தாலே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சிங்குலர் பி வெர்பான இஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இஸ்ஸை தூக்கி நம்ம முன்னாடி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வெர்பு வரணும், வெர்புக்கு அடுத்து தான் சப்ஜெக்ட் வரணும். அப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது? ஹீ தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேவா, இஸ் ஹீ. அவன் நல்லா படிக்கிறானா அப்படி தானே. அப்போது இந்த இடத்துல அடுத்து நம்ம மெயின் வெர்பை வந்து கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு பி வெர்பை முன்னாடி போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து ஸ்டடியிங். இந்த இடத்துல ஸ்டடி போடுறாங்க. நான் திருப்ப அதான் அழுத்தி சொல்கிறேன். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நீங்கள் ஐஎன்ஜி கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ நன்றாக அப்படிங்கிறதுக்கு நம்ம வெல் ஆட் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டுடலாம். லாஸ்ட் பாருங்கள், அவன் நன்றாக படித்து கொண்டிருக்கவில்லையா, அவன் நல்லா படிச்சுட்டு இருக்கலையா அப்படி கேட்போம்ல. நெகட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல பி வெர்ப் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இஸ் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா இது சிங்குலர் சப்ஜெக்ட். அதுக்கடுத்து சப்ஜெக்டை போட்டாச்சு, ஹீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இல்லைன்னு வந்துருச்சு. அப்போது இது நான் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு வெர்பு, என்ன வெர்பு? பி ஃபார்மோ ஹேவ் ஃபார்மோ ஏதோ ஒன்று. முதல்ல இந்த சப்போர்ட்டிவ் வெர்பு போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம சப்ஜெக்ட் போடணும். அதுக்கப்புறமா நம்ம நாட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இஸ் ஹீ நாட். அதுக்கடுத்து இங்கே மெயின் வெர்பு வந்து ஸ்டடிங். அப்போ நம்ம அந்த மெயின் வெர்பை வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து நன்றாகன்னு இருக்கிறனால நம்ம வெல் வந்து ஆட் பண்ணி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுடலாம். இந்த 4 டைப். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்த்தது பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ், மூணாவது கொஸ்டின், நாலாவது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அப்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எந்த மாதிரியான சென்டென்ஸ்னாலும் நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கு தரேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத 4 இதுலேயும் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கீங்க? கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது இதை எப்படி சொல்லணும்னா, கவனித்து கொண்டிருக்கிறேன், நான் கவனித்து கொண்டிருக்கவில்லை, நான் கவனித்து கொண்டிருக்கிறேனா, நான் கவனித்து கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டைப்லையும் நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இவ்வளோ தான். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாகவே இருக்கும். உங்களுக்கு வெறும் ஐஎன்ஜி போட்டு முன்னால் பி ஃபார்ம் போட்டாலே முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.